செயல் ஏதுமே புவி மீது கிடையாது. எழுந்து வா புயலை போலே மனம் என்ன புரியாமலே பணிந்தோங்க துணிந்தோங்க நிமிர்ந்து வா மேலே மேலே. ஒரு முறையே தலையிடு வாரும் அதை முறையே பயனுள்ள வாரும் வாழ்க்கையாவனே எழுதிட வேண்டும் தேதவனே பசியன போல இப்போ தப்பு போயாதே தேயாதே ஆராதே சோதாதே. பழனி முருகன் கோயில்ல பங்குனி உத்தர விழா தொடங்க இருக்கக்கூடிய சூழல்ல தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து 6500க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் உழவார பணிகளை தொடங்கியிருக்காங்க. 2 நாட்கள் உழவார பணிகள்ல சிவனடியார்கள் ஈடுபடுறாங்க. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயில்ல ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி உத்தர விழா வெகு விமரிசையா நடக்கும். அந்த வகையில இந்த வருடமும் இந்த விழா தொடங்க இருக்கு. வர திங்கட்கிழமையான 18ஆம் தேதி காலை 9 மணிக்கு கொடியேற்றத்தோட இந்த பங்குனி உத்தர விழா தொடங்குது. 10 நாட்கள் வெகு விமரிசையா நடக்க இருக்கக்கூடிய சூழல்ல லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த விழாவில் கலந்துப்பாங்க. இதுக்கிடையில தான் தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து சிவனடியார்கள் ரயில் மூலமா பழனிக்கு வந்திருக்காங்க. ஏறக்குறைய 6500க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் பழனிக்கு வந்திருக்கக்கூடிய சூழல்ல உழவார பணியை தொடங்கியிருக்காங்க. பழனி அடிவாரம், கிரிவலப்பாதை, மலைக்கோயில் மேல் பிரகாரம், படிப்பாதை, யானை பாதைன்னு இந்த இடங்கள்ல உழவார பணிகளை 2 நாட்கள் இவங்க மேற்கொள்றாங்க. அந்த பணிகள் இப்போ தொடங்கப்பட்டிருக்கு. இத அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இந்த உழவார பணியை தொடங்கி வச்சிருந்திருக்காங்க. இப்படி பங்குனி உத்தர விழா வெகு விமரிசையா நடக்க இருக்கக்கூடிய சூழல்ல சிவனடியார்கள் 6500க்கும் மேற்பட்டோர் உழவார பணியில ஈடுபட்டு வராங்க.